சாலிடார் கமிட்டியை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு BML நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக வருக வருக என அனைவரும் வரவேற்கிறோம். முதலாவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாண்புமிகு அன்பு அவர்களையும் CPI கோலார் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மற்றும் மதிப்புக்குரிய அட்வொகேட் ஆகிய திரு ஜோதிபாசு அவர்களையும் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் ஆகிய திரு மோகன்ராஜ் அவர்களையும் வார்டு நம்பர் 4 கவுன்சிலர் ஆகிய வேணி பாண்டியன் மற்றும் BJP ஜெனரல் செக்ரட்டரி ஆகிய அவர்களையும் திரு தேவேந்திரன் அவர்கள் மார்க்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவர்களையும் வார்டு நம்பர் 28 நம்மளம்மா கவுன்சிலர் மற்றும் அவருடைய கணவராகிய கட்லப்பா அவர்களையும் அம்பேத்கர் அகாடமியை சார்ந்த திரு மதிவாணன் அவர்களையும் கார் அசோசியேஷன் செக்ரட்டரி ஆகிய திரு தீபு அவர்களையும் ஆல் இந்தியா யூத் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் அவர்களையும் ராஜன் அவர்களையும் டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் திரு நீரேஷ் பாபு அவர்களையும் BGML யூனியனை சார்ந்த மதிப்புக்குரிய பெரியவர் ஆனந்தராஜ் அவர்களையும் ஓரியண்டல் பகுதி பஞ்சாயத்தை சார்ந்த மதிப்புக்குரிய திரு PC கணேசன் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு அருணாச்சலம் அவர்களையும் AIDRM பிரசிடென்ட் திரு ஸ்ரீகுமார் அவர்களையும் BGML RC2 முன்னாள் பிரசிடென்ட் ஆகிய திரு ஜெய்சீலன் அவர்களையும் தமிழ் சங்கத்தை சார்ந்த பிரசிடென்ட் திரு கமல் முன்சாமி மற்றும் திருமுருகன் அவர்களையும் மார்க்கெட் அசோசியேஷன் செக்ரட்டரி ஆகிய ரஹமத்துல்லா அவர்களையும் மற்றும் லாயர் அசோசியேஷன் கோலார் தங்கவயலை சார்ந்த பஞ்சாயத்து வாலிபர் சங்கம் ரசிகர் மன்றங்கள் மகளிர் மன்றங்கள் இந்த சாலிடாரிட்டி கமிட்டியில் ஒவ்வொரு உறுப்பினரையும் BML நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக அனைவரையும் இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படியாக சாலிடாரிட்டி கமிட்டி கன்வீனராகிய திரு G. சிவகுமார் அவர்களை உங்களுக்கு முன்பாக பேசும்படியாக அழைக்கிறேன். சாலிடார் கமிட்டி தலைவர்களே, என்னுடைய மீடியாவைச் சேர்ந்த தங்கவயலுடைய சக்தி வாய்ந்த சோசியல் மீடியாவுடைய அங்கத்தினர்களே, அந்த போராட்டமானது ஏறத்தாழ 26 நாட்கள் தொடர் போராட்டமாக நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி BML சேர்ந்த தோழமை தோழர்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய வாழ்க்கைக்காக, எங்களுடைய நிரந்தரத்திற்காக, எங்களுடைய சம்பள உயர்விற்காக, எங்களுடைய சர்வீஸ் கிராச்சுவிட்டிக்காக, எங்களுடைய 60 ஆண்டு ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன்ல எங்களுக்கும் கிஃப்ட் வேணும் என்கின்றதற்காகவும் எங்களுடைய நான் எம்ஓஎஸ் தொழிலாளியை அப்கிரேடேஷன் பண்ணி எம்ஓஎஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்து ஏறத்தாழ 57 நிபந்தனைகளை முன்வைத்து செட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்து மேனேஜ்மெண்ட் போட்ட அக்ரிமெண்ட் 7 வருட ஒப்பந்தம் நிறைவு பெற்று அதற்கு முன்னதாக நாங்கள் கோஆர்டினேஷன் கமிட்டியாக சென்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்து எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிடுங்கன்னு அது மேல 11 ரிமைண்டர்ஸ் லெட்டர் கொடுத்து முறையான படி எவ்வளவு ட்ரை பண்ணோம். மேனேஜ்மெண்ட் முன்ன வராத காரணத்தினால சட்டப்பூர்வத்தோடு நம்முடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக 21 நாளுக்கு முன்னால
ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து கூட மேனேஜ்மெண்ட் எதுவும் கூப்பிட்டு பேசாத காரணத்தினால போராட்டத்தை நவம்பர் 5ஆம் தேதி துவக்கப்பட்டது. இந்த போராட்ட பந்தலானது பிஎம்எல் முன் போராட்டம் நடத்த வேண்டும் என்றது தான் எங்களுடைய ஒட்டுமொத்த தோழமை தொழிலாளர்களுடைய எண்ணம். அது சில அரசியல் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு அது எங்களுடைய கைவிட்டு போன காரணத்தினாலும் மேனேஜ்மெண்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் எடுத்து கோர்ட் மூலியமா இந்த பெம்மல் எதிரில் தற்பொழுது ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது, அந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் நடக்கக்கூடாது, 200 கிலோமீட்டர்ஸ் அதான தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் ஆர்டர் பெற்று அங்கே போட முடியாத காரணத்தினால ஏன் தங்கவயலுடைய சரித்திரம் கண்ட பிஜேஎம்எல் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை கண்ட ஒரு மிகப்பெரிய புண்ணிய பூமியான அந்த 5 விளக்கு பக்கத்திலே இந்த போராட்ட பந்தலானது போடப்பட்டது. அந்த பந்தல் போடுவதற்கு 2 அல்லது 3 நாட்கள் ஒரு மிகப்பெரிய பிஜிஎம்எல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட நிறைய பிரச்சனை, அதுல சட்ட சிக்கல், பல்வேறு சிக்கல்களை பெற்றுத்தந்த எங்கள் மதிப்புமிக்க ஐயா ஜோதிபாஸ் நம்ம மத்தியில் அட்வொகேட் அமர்ந்திருக்கிறார், அவருக்கும் இந்த இடத்துல நன்றியினை கூறி இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக மாறி தொடர்ந்து 26 நாட்கள் தொடர் போராட்டத்தில் 4 நாட்கள் கழித்து தான் டிசிஎல் யூனியன் அதுல நம்ம பங்கேற்றோம். ஏன் பங்கேற்றோம்? நாங்களும் சேட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் கொடுத்திருக்கிறோம், ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம், ரிமைண்டர்ஸ் கொடுத்திருக்கிறோம். எங்களை ஒரு மினிட்ஸ் இல்லாம ஒரு முழுமையான வார்த்தைகள் இல்லாம கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு 2 வார்த்தை பேசி டேட் வாங்கி இப்படி எங்களை தட்டி கழிச்சு வச்சு இருந்தாலும் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினோம். அன்னைக்கு நம்முடைய மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிசி, கமிஷனர், பல்வேறு அரசியல் தலைவர்கள், தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர், பங்கார்பேட் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், எஸ்பி, இப்படி பல்வேறு அதிகாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்திற்கு வருகை தந்து ஆகஸ்ட் 30க்குள்ள நாங்க கண்டிப்பா இதை நாங்க நெகோஷியேட் பண்ணி கொடுக்கிறோன்னு கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கேஆர் நாகராஜ் சார் பேச்சுவார்த்தை கான்ஃபரன்ஸ் 1ல பண்ணிக்கிடும். நாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு போகும்போது எங்களை முறையோட பேசாம வெறும் 15 நாள் கழிச்சு பண்றேன், 15 நாள் கழிச்சு பண்றேன்னு பல்வேறு நாட்கள் கழித்து மாதங்கள் கழித்து இது தொழிலாளியை காக்க வேண்டிய நிலை இதுல இல்ல, இந்த மேனேஜ்மெண்ட் நம்ம கைவிட்டுற மாதிரி இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம். ஸ்ட்ரைக் நோட்டீஸ்ல நம்ம நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி தலைமை ஏற்று அந்த போராட்டத்தை துவக்கிய பிறகு தங்கவயல் முழுக்க பேசப்பட்ட பேச்சானது ஏன் டிசிஎல் யூனியன் இதுல பங்கேற்கல, அது நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி தானே. நான் பர்மனன்ட் என்னும் போது பெம்மல் இருக்கக்கூடிய அனைத்து எல்லா கான்ட்ராக்ட் தொழிலாளியும், அது சப் கான்ட்ராக்டா இருக்கட்டும், அது பெயிண்டிங் கான்ட்ராக்டா இருக்கட்டும், அது சிப்பிங் கான்ட்ராக்டா இருக்கட்டும், இல்ல அது டிசிஎல் கான்ட்ராக்டா இருக்கட்டும், எந்த கான்ட்ராக்டா இருந்தாலும் நான் பர்மனன்ட் வரும்போது அது ஒரு முழுமையான அங்கீகாரத்தை பெற்றிருக்குது. எம்ப்ளாய், நான் பர்மனன்ட், இது 2 தானே பெம்மல் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஒரு நிரந்தர தொழிலாளி, நிரந்தரம் இல்லாத தொழிலாளி. அப்படி இருக்கும்போது நிரந்தரம் இல்லாத தொழிலாளிகள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்தால் இதற்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு அன்றைய தினம் ஒட்டுமொத்த பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன், டிசிஎல் யூனியன் சார்பாக ஏறத்தாழ ஒரு 1000 தொழிலாளர்களை திரட்டி அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக நிச்சயமா நாம் வந்தது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் சொல்லும் பொழுது நம்மளுடைய மண்ணு நம்மளுக்கு முக்கியம், நம்மளுடைய ஊர் நம்மளுக்கு முக்கியம், நம்மளுடைய அண்ணன் தம்பிங்க தானே போராட்டத்தில் இருக்கிறாங்க, அதனுடைய விளைவு என்ன வந்தாலும் நம்ம சந்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியில ஒன்றிணைந்து இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக, இது ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்த தொழிலாளரை ஒன்றிணைத்து அதுல மெடிக்கல் சென்டர், டிரான்ஸ்போர்டேஷன், கேன்டீன், ஹவுஸ் கீப்பிங், லோடிங் அன்லோடிங், ஆபீஸ் பாய், செமி ஸ்கில், கெஸ்ட் ஹவுஸ், எஸ்டேட், இப்படி பல்வேறு ஒன்றுமொத்த தொழிலாளியை ஒன்றிணைத்து அந்த போராட்டத்திலே நான் பங்கேற்று
என்னுடைய அனைத்து ஆபீஸ் பேரர்களுடைய ஆதரவை கேட்காமல், என்னுடைய ஈசி மெம்பர்களுடைய ஆதரத்தை கேட்காமல், தலைமை என்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய ஆதரவு இன்று முதல் இந்த நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டிக்கு பேர் ஆதரவு தருவோம். இந்த போராட்டத்தில் பங்கேற்போம். இனி நாங்கள் இந்த போராட்டம் தீரும் வரை இந்த பிஎம்எல் உள்ள கால வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் பங்கேற்ற என்னுடைய சாயலர் கமிட்டி தோழர்கள் அன்றையில் இருந்து அது தொடர் போராட்டமாக, தங்கவயலுடைய போராட்டமாக, தங்கவயலுடைய வியாபாரிகளுடைய போராட்டமாக, தங்கவயலுடைய அரசியல் தலைவர்களுடைய போராட்டமாக, தங்கவயலுடைய லாயர் அசோசியேஷன் ஒரு மிகப்பெரிய பொறுப்பேற்று, ஆட்டோ சங்கங்கள் பொறுப்பேற்று, கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று, முகமதியர் முஸ்லிம் மக்கள் பங்கேற்று, என்னுடைய ஊனமுற்ற மக்கள் பங்கேற்று, என்னுடைய தங்கவயலை சேர்ந்த தாய்க்குளங்கள் பங்கேற்று, பஞ்சாயத்தார்கள் பங்கேற்று, அனைத்து கன்னடர் சங்கம், ஆட்டோ சங்கம், டெய்லி டிராவல், இப்படி பல்வேறு சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்து 26 நாட்களாக நாங்கள் போராடிய போராட்டத்தினுடைய பலன், மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட பேசுறதுக்கு நாங்க தயார் இல்லை. கான்ட்ராக்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. கான்ட்ராக்டர் கிட்ட தான் இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர் பேசணும். மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்களை நிராகரிச்சதன் பேரு இந்த தங்கவயல் முழுக்க அதை நாங்கள் ஒரு பிரச்சாரமாக எடுத்த பொழுது அதில் ஒரு வார்த்தை கூறினோம். மேனேஜ்மெண்ட் எங்களை ஸ்டேஜில் கூப்பிடணும், அல்லது மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு மினிட்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்படி பல்வேறு அரசியல் தலைவர்கள் பங்கேற்று அதற்கு சிஎம்டியிடம் பேசுறதுக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்காங்க, நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்காங்க, நம்முடைய முன்னாள் கர்நாடகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் HD குமாரசாமி ஐயா, இன்றைய இண்டஸ்ட்ரியல் சென்ட்ரல் மினிஸ்டர், அவங்க கூட நம்ம போராட்டத்தில் பங்கேற்று இதை மத்திய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வரலும் நாங்கள் வந்து பேசி உங்களுக்கு ஒரு தீர்வு கண்டு கொடுக்கிறோன்னு அவரும் பல்வேறு ஆதரவுகளை தந்து, ஒரு மிகப்பெரிய அழுத்தங்களை தந்து, இது தங்கவயலுடைய அனைத்து மக்களுடைய அனைத்து சமூகத்தின் சார்ந்த போராட்டமாக இது சுயரூபம் எடுத்ததின் பேரிலும் உங்களுடைய பேர் ஆதரவின் பேரிலும் அன்னைக்கு கன்சலேஷன்ல நம்முடைய கார்பரேட்ல இருந்து நம்ம கேஜிஎஃப் காம்ப்ளெக்ஸ்க்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய சிஜிஎம் ஸ்ரீமதி வீணா சிங் மேடம் HR, அவங்க அன்னைக்கு RLC கன்சலேஷன்ல பெம்மல் சார்பில் 3 எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் EKW, HKP, EK, இப்படி 3 உயர் அதிகாரிகளும் கான்ட்ராக்டர்காரங்களும் RLC முன்னிலையில் வெறும் கான்ட்ராக்டரை உட்கார வச்சுட்டு HRP டிபார்ட்மெண்ட் பின்னாடி உட்கார்ந்து யூனியன் நம்முடைய கர்நாடகாவுடைய ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி மரியாதைக்குரிய மீனாட்சி சுந்தரம் அவர்களும், எங்களுடைய மரியாதைக்குரிய கன்வீனர் அண்ணா AR பாபு அவர்களும், நம்முடைய கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய தலைவர்களும் அமர்ந்து கன்சலேஷன்ல வாதங்கள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களை இந்த மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேசல, எங்க கிட்ட பேச வேண்டியது மேனேஜ்மெண்ட் கொடுக்கறது தான் கான்ட்ராக்டர்கள் கொடுக்குறோம். ஆகையினால எங்களை வேலை வாங்குறது மேனேஜ்மெண்ட், நாங்க உழைக்கிறது பெம்மலுக்கு, எங்களுடைய இந்த ப்ரொடக்ஷன்ல எங்களுடைய முழு உழைப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னா அது மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ல தான் முடியும். எங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு பண்ணணும், அது மேனேஜ்மெண்டால தான் முடியும். இப்படி பல்வேறு எங்களுடைய ஆதங்கங்களை, எங்களுடைய டிமாண்ட்ஸ் RLC கிட்ட பேசும் பொழுது அவங்க இல்ல கான்ட்ராக்ட் சொன்ன நம்முடைய HR டிபார்ட்மெண்ட் அன்னைக்கு RLC உடைய கன்சலேஷன்ல அதெல்லாம் எனக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இன்னைக்கு ஆகக்கூடிய இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல இங்க இருக்கக்கூடிய BML, சீஃப் HR, HKP ஆகிய நீங்க 3 பேரும் கூட இதுல கையெழுத்திடணும், கான்ட்ராக்டர் இதுல கையெழுத்திடணும், யூனியன் இதுல கையெழுத்திடணும்னு ஒரு நிபந்தனை ஏற்பட்டு முடியாதுன்னு சொன்ன, பேச முடியாதுன்னு சொன்ன மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல முன்ன கையெழுத்திட்டு இவர்களுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், இவங்களை பேச்சுவார்த்தை கூப்பிடுறேன், இந்த போராட்டத்தை கைவிடுங்க, உங்களுக்கு
வந்து டிசம்பர் 9க்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கிறேன் இப்படி என்று பல்வேறு மெசேஜ் மினிட்ஸ் அந்த லெட்டர் கொடுத்ததின் பேர்ல அது மேல நாம கோஆர்டினேஷன் மீட்டிங்ல உட்கார்ந்து பேசும் பொழுது எப்போ ஆர்எல்சி கன்சலேஷன்ல மேனேஜ்மெண்ட் முன் கையெழுத்திச்சோ நீங்க லேட் பண்ணீங்கன்னா இது கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க இன்னும் தாமதப்படுத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போராட்டத்தை தொடர்றது நியாயம். பட் போராட்டத்தை தள்ளி வச்சு போராட்டத்தை க்ளோஸ் பண்ணல, போராட்டத்தை தள்ளி வச்சு மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டதின் பேர்ல பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு நீங்க தயாராகணும். அப்புறம் நீங்க போலன்னு சொன்னா நான் கன்சலேஷன் பட்டு இவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலன்ட்டுன்னு ஒரு தவறான ஒரு நிலை ஏற்படும். அங்க ஆட்கள் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை வேற மாதிரி ரூபத்தில் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது என்று சில உயர் யூனியனுடைய தலைவர்கள் அட்வைஸ் பண்ணதன் பேர்லயும் உங்களுடைய ஆலோசனை ஏன் இங்க வச்சிருக்கிறோம்னு சொன்னா இந்த போராட்டத்தை கைவிடல 9ஆம் தேதிக்குள்ள எங்களை கூப்பிட்டு பேசலன்னு சொன்னா இந்த போராட்டம் மீண்டும் தொடரும். அப்படியான லெட்டர் தான் நாங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்து அந்த லெட்டரை கான்ட்ராக்டாரோ இல்ல பெம்மல் இருக்கக்கூடிய ஸ்மால் ஆபீசர்ஸ் வாங்கக்கூடாது. அன்னைக்கு ஆர்எல்சில கையெழுத்திட்ட எங்களுடைய பிஎம்எல் சீஃப் ஜெனரல் மேனேஜர் HR மீனா சிங் மேடம் அவங்க தான் இந்த லெட்டரை ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ 1 hour மீட்டிங் பண்ணி முறையோடு அவங்க கையில கொடுத்து சீல் சிக்னேச்சரோட வாங்கின்னு இந்த தொழிலாளி மத்தியில சொல்லி நாங்க இன்றைய தினம் வேலைக்கு போயிருக்கோம். ஏன் சாலிடேர் கமிட்டியில நீங்க பிஃபோரா இதை சொல்லி முடிவெடுக்க நீங்க கேட்கறது நியாயம். அன்றைய தினம் அதிகமான மழை, எவ்வளவு தொழிலாளிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் யாரும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. தொடர வேண்டும் போராட்டம் இருக்கு. தொழிலாளியுடைய எண்ணம் தொழிலாளியை வழிநடத்தி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பது தொழிற்சங்க தலைவர்களுடைய திட்டம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி எங்களை காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று கேட்டுக்கொண்டு இதில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களை மன்னித்தரலாம் என்று உங்கள் சார்பாக பணிவோடு நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில நடந்த இந்த பிஎம்எல் தொழிற்சங்கத்தில் நடந்த சில பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு எடுத்துரைச்சோம். இன்னைக்கு கூட காலையில ஒரே தொழிலாளிக்கு எந்த பிரச்சனையில எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் டாப் மேனேஜ்மெண்ட் எங்க கிட்ட லெட்டர் வாங்கினேன். அதுல சில சப் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை காலையில பழி வாங்கறதுக்கு பார்த்துச்சு. ஒட்டுமொத்த தொழிலாளர் நாங்க தெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம்னு சொல்லி டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட இமிடியேட் காலையில 5:30 நெகோஷியேட் ஸ்டார்ட் பண்ணி சார் இதை சார்ட் அவுட் பண்ணலாம், இந்த போராட்டத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி அதை சார்ட் அவுட் பண்ணி ஒட்டுமொத்த தொழிலாளர்களை உள்ள அனுப்பிச்சு எந்த பிரச்சனையின்றி நீங்க உள்ள போய் வந்திருக்கிறோம். சாலிடர் கமிட்டி தலைவர்களே, தயவு கூர்ந்து இந்த போராட்டத்தை முடித்து விட்டோம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். மேனேஜ்மெண்ட் எதுவரை எங்களுக்கு கூப்பிட்டு ஃபைனலைஸ் பண்ணலையோ, எங்களுக்கு நெகோஷியேட் பண்ணலையோ, எங்களுடைய வேஜ் ரிவிஷன், எங்களுடைய நிரந்தரம், எங்களுடைய கிஃப்ட், எங்களுடைய சர்வீஸ் கிராச்சுவிட்டி, எங்களுடைய நான் எம்ஓஎஸ் அப்கிரேடேஷன், என்னுடைய முழுமையான டிமாண்ட்ஸ் 57 சேட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் கொடுத்திருக்கிறோம். அது மேல முழுமையான நெகோஷியேட் பண்ணி எங்களுக்கு வேஜ் ரிவிஷன் பண்ணலன்னு சொன்னா உங்களுடைய அனைவருடைய ஆதரவை பெற்று இந்த போராட்டத்தை தொடர்வதற்கான முழு வழி இருக்கின்றது. சாலிடர் கமிட்டி தலைவர்களே, நாங்க ஒன்னும் இந்த கமிட்டியை முடிச்சில்ல, இந்த போராட்டத்தை முடிச்சில்ல, தற்காலிகமாக 1 மாதத்திற்கு தள்ளி வச்சிருக்கிறோம். இந்த 1 மாதத்திற்குள்ள அது கூட டிசம்பர் 9க்குள்ள ஒரு நல்ல மெசேஜ் வரலன்னு சொன்னா என்டையர் பெங்களூர், மைசூர், KGF, பாலக்காடு ஆகிய 4 டிவிஷனும் ஒரே கோஆர்டினேஷன் பண்ணி இந்த 4ஆம் தேதி கூட மைசூர், பெங்களூர், பாலக்காடு வர வச்சு இந்த மேனேஜ்மெண்ட் முன்னால ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி பண்ணி நம்மளுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி பேச்சுவார்த்தைக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். சாலிடர் கமிட்டி தலைவர்களே, தயவு கூர்ந்து எங்களுக்கு நீங்க உழைச்ச உழைப்பு, நீங்க கொடுத்த ஆதரவு, இந்த போராட்டத்தை உங்களுடைய ஆதரவின் பேரில் தான் இந்த மேனேஜ்மெண்ட் கொண்டு எழுதி கொடுத்திருக்குது. ஆகையினால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியையும் மிகப்பெரிய வணக்கத்தையும் கூறிக்கொண்டு என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் கன்வீனர் AR பாபு அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
கூட்டம் இன்னைக்கு குலத்தங்கவையில் ஜிஎம்எல்ல வேலை செய்யக்கூடிய நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் என்ற என்ன இருக்கிறாங்களோ அவங்களுடைய மகத்தான போராட்டம், அவங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு போராட்டம் ஆரம்பம் ஆன பின்னாடி பல்வேறு யோசனைகளை முன்வைத்து இந்த சாலிடாரிட்டி கமிட்டியை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சாலிடாரிட்டி கமிட்டி நன்றி கூறி முடிக்கிறதுக்காக இந்த கூட்டம் இல்லை. இந்த சாலிடாரிட்டி கமிட்டி அந்த கோரிக்கைகள் என்ன நம்ம பேசியிருக்கிறோமோ அந்த கோரிக்கைகள் வெற்றி பெற வரையிலும் இந்த கோலார் தங்கவிற்கு ஒரு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வரையில் இந்த சாலிடாரிட்டி கமிட்டி இருக்கும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் நினைக்கிறேன். இன்னும் கூட இது விரிவுபடுத்தணும், இன்னும் எல்லாரையும் சேர்ந்து நம்ம பண்ண வேண்டியது அவசியம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, அந்த தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு ஏன் வந்தாங்க, ஏன் இன்டெஃபினட் ஸ்ட்ரைக் காலவரையற்ற போராட்டத்துக்கு ஏன் வந்தாங்கன்னு பார்க்கும்பொழுது நம்ம கொஞ்சம் ஒரே 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடறாங்க. நம்ம அன்பு சார் ரொம்ப அருமையாக சொன்னார். அந்த 26 நாள் மேடையில் பேசுறது நானும் கேட்டுட்டு எல்லாம் இருக்காங்க, எல்லாம் இருக்கு, நம்ம இப்போ என்ன செய்ய போடுறது நீங்கள் பேசுங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை. அதே மாதிரி மற்றவங்க பேசுவோம் சொன்னாங்க. நம்ம இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு என்ன அனுபவங்கள் வந்திருக்கு, அந்த அனுபவத்தில் வச்சு நம்ம முன்ன போகணுன்றது நம்ம பேசியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கோரிக்கை எழுப்புறது பற்றிலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நிரந்தரமான வேலை கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையை, மிகப்பெரிய முக்கியமான கோரிக்கையை அந்த நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் எழுப்பினாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 30 வருஷமாக இந்த கோரிக்கை இருக்கு. ஏதோ இந்த போராட்டத்தில் மட்டும் இந்த கோரிக்கை எழுப்பினாங்கிறது தயவுசெய்து யாரும் நினைக்கக்கூடாது. ஒரு 30 வருஷமா இருக்கு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க எல்லாமே பேசியிருக்காங்க. வெமல் தொழிற்சங்கம் பேசியிருக்கு, பல்வேறு பகுதியில் பேசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அது கொடுக்கணுன்ற ஒரு பெரிய நிபந்தனை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் வந்திருக்கிறத நீங்களாம் தயவுசெய்து கவனிக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியும், கடந்த 2023 செப்டம்பரில் மேனேஜ்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஐடிஐ என்ஏசி படிச்சிருக்கவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணாங்க. ஒரு 116 போஸ்ட். 2013 தான் லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆகுது. 2023 வரையும் ரெக்ரூட்மெண்ட் ஆகும். 10 வருஷமா ரெக்ரூட்மெண்ட் ஆகும். 2013 அது வரலையும். அதுக்கு முன்ன என்னன்னு பார்த்தோம்னா ஈசிஎல் தான் அவன் கான்ட்ராக்டில் வச்சுட்டு இருந்தான். லோடிங், அன்லோடிங், கேன்டீனு, ஷிஃப்டிங்கு, ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி செக்டரில் இருக்கவங்க மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அது குரூப் ஏல வேலை செய்யணும் இருந்தாங்க. ஸோ அது கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க. குரூப் ஏல யாரை ரெக்ரூட்மெண்ட் இருந்து முடிச்ச பின்னாடி அவங்க வந்தாங்க. 2013 11, 12, 13 இன்னைக்கு பர்மனெண்ட் ஒர்க்கரை வேலை செய்யக்கூடிய ரிட்டையர்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. கவர்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை. இல்லாத போன உடனே அப்போ என்ன ஆச்சுன்னா, பர்மனெண்ட் ஒர்க் செய்யக்கூடிய இடத்துல மிஷினில் வேலை செய்யக்கூடியதுக்கு ஐடிஐ என்எஸ்சி படிச்சுக்கிறவங்க கூட கான்ட்ராக்ட் மூலியமாக வேறு பேர், எக்ஸ்டெண்டட் ட்ரெயினிங், ப்ரொடக்ஷன் பேட்ச், இந்த மாதிரி பல்வேறு பேருங்க அதுக்கு வச்சு அவங்கள உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வேறு கம்பெனிலலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சாங்க, வேறு எங்கேயும் வேலை செஞ்சுருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் விட்டு பெம்மெல், நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பெம்மெல், நம்ம தொழிற்சாலை, ஒரு பொதுத்துறை தொழிற்சாலை நாங்கள் இங்கே இருக்கிறதுக்காக வேலைக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதனால் அந்த கோரிக்கை மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக வந்தது. அப்போது இங்கே போய் மேனேஜ்மெண்ட் பேசினா அவன் என் கையில் இல்லை, என்னால் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போன பின்னாடி சிஐடியுடைய லீகல் செல் இன்னும் இருக்கோ நம்மளுடைய அருமை தோழர் மீனாட்சி சுந்தரம், அவர் பல்வேறு அதை நுணுக்கமாக கவனித்து பல்வேறு லாயர்கிட்ட மட்டுமில்ல கன்சல்ட் பண்ணி இதை எப்படி எடுத்துகிட்டு போனால் போகுன்றது ஹைகோர்ட்டில் போய் ரிட் பெட்டிஷன் போட்ட உடனே மேனேஜ்மெண்ட் அலறின உடனே மிகப்பெரிய பிரச்சனை. கடைசியில் இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஹேமலேக்கர் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்குள்ளவே வேலை செய்யறவங்க, தகுதி இருக்கிறவங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மற்றவங்களை இதை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஹவு ஃபார் இட் இஸ் ஃபேர் அண்ட் ஈக்விட்டி, எவ்வளோ தூரம் அது நியாயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இருக்கிறவங்க ஒரு தணிக்கை செய், ஒய் கான்ட் யூ எக்ஸாமின், அவங்களுடைய தகுதியாக நீங்கள் எக்ஸாமின் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு சொன்னாங்க. அப்போ நம்ம ஒரு டிமாண்ட் உடனே ஒரு ரெப்ரஸன்டேஷன்
ஆனரபிள் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் எழுதியிருக்காங்க, சிஎம்டி எழுதியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த கோர்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷனை நீங்கள் தயவுசெய்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. நோ ரெஸ்பான்ஸ். அது ஒரு பக்கம். இதே சமயத்தில் என்னாச்சுன்னா இன்னொன்று அவங்களுடைய சம்பள பேச்சு இது MOS மெமரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட் 2017 ஆகஸ்ட் 30th சைன் பண்ணியிருக்கக்கூடியது 31st மார்ச் 2024 முடியுது. 7 வருஷம் முடியுது. முடிஞ்ச உடனே ஒரு சாதாரணமாக இன்னொரு அக்ரிமெண்ட்டுக்கு போகணும். நம்ம ஒரு வீடு கூட லீஸ்க்கு எடுக்கிறோம், இல்லை ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு எடுத்த உடனே ரெனியூ பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் ஒரு அக்ரிமெண்ட் ஆகணும்னா ஒரு பண்ணணும். ஆனால் அது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இதை மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க ஏற்றுக்கல பண்ணுது. ஆனால் இவங்க சார்ட் ஆஃப் டிமாண்ட் ஒன்று தயார் பண்ணாங்க. சார்ட் ஆஃப் டிமாண்ட் ஒரு நாள் 2 நாள் பண்ணல, இப்போல்லாம் பேசுகிறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு மேலே தயார் பண்ணியிருக்கு. பெமலுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கு, அந்த தொழிலாளிகளுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு, இந்த நாட்டில் பல பொதுத்துறையில் எப்படி இருக்குது, சட்டத்தில் என்ன சொல்லுது, இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தை தயார் பண்ணி அவங்களுடைய அனுபவங்கள் என்ன தொழிற்சங்கத்தில் இதெல்லாம் கவனத்தில் எடுத்து அந்த சார்ட் ஆஃப் டிமாண்ட் சப்மிட் பண்ணும். மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னால், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயார் இல்லை. என்ன சொல்கிறா, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயார் இல்லை. வி ஹேவ் நோ ரிலேஷன்ஷிப் வித் யூ. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் பேச முடியாது உங்கள்கிட்டன்னு சொன்னேன். அப்போதான் சிஐடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது. அவன் சொல்றது சரியில்லை. நம்ம தொழிலாளர்கள் நேரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், இதுக்கு முன்னணி சைன் போட்டுக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த உறவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு பிரச்சனை வந்தது. அப்போ தான் கன்சிலேஷன் ரைஸ் பண்ணோம். அப்போ தான் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ஸ்ட்ரைக் நோட்டீஸ் லீகலாக கொடுத்தோம் 21 நாள். அந்த ஸ்ட்ரைக் கொடுத்து ஸ்ட்ரைக் பண்ணோம். ஸ்ட்ரைக் போகும்போது கூட மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேசல. எத்தனையோ பேர் போய் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அந்த தொழிற்சங்கத்தை தொழிற்சங்கமாக மதிக்கல மேனேஜ்மெண்ட். அந்த தொழிலாளர்களாக மதிக்கல. பல்வேறு ஹராஸ்மெண்ட்ஸ் நம்ம அதெல்லாம் பேசணும்னு தெரியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு திடமாக அந்த தொழிலாளர்கள் நாங்கள் இன்டெஃபினிட் அவங்க பேசுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம கூட்டத்தில் உட்காந்து பேசும்போது வாழ்வா சாவா பார்த்துடலாம் எப்படின்னா, இது ஒரு ஃபைட் நடக்கணும். இந்த ஊர் ஜனம் கூட இருக்கிறாங்க, இந்த மக்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொடுத்து தைரியமாக இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக்ன்றது சொல்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. வேறு எங்கேயுமே நடக்குது. இதெல்லாம் பாருங்கள், பல்வேறு இடத்துல நடக்குது. ஆனால் இந்த தொழிலாளர்கள் வீரமுத்துமாக ஒரு தைரியமாக எடுத்து அந்த போராட்டத்தில் வந்தாங்க. அந்த போராட்டம் வந்த பின்னாடி இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எஸ்பி சார் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6ஆம் தேதி எஸ்பி என்ன பண்ணுறாரு, டிசியை கூப்பிடுறாரு, தாசில்தார், லேபர் கமிஷனர், ஆர்எல்சி இல்லாதனால ஏஎல்சி வந்தாங்க. அவங்க வந்து வீடியோ மூலயமா தொழிற்சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் உட்காந்து எஸ்பி ஆஃபீஸில் தான் நடக்குது. அப்போ சொல்லும் போது மேனேஜ்மெண்ட் நாங்கள் பேசுறதுன்னு சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் தி அஃபீஷியல்ஸ் நாங்கள் பேச முடியாது அவங்ககிட்ட, எங்களுக்கு அவங்க சம்மந்தம் இல்லை, சேம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்போ ஏஎல்சி அறிவுரை சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இதெல்லாம் இருக்க ரெக்கார்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு காப்பீஸ் கொடுக்கணும். ஏன்னா அது சொல்லி நாங்கள் படித்தாலாம் லேட் ஆகுது. அவங்க என்ன டைரக்ட் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட், யூ கால் தம் ஹேவ் அ ட்ரைபார்ட்டியேட் மீட்டிங். நீ இல்லைன்னா இட் இஸ் நாட் கரெக்ட், இட்ஸ் ரிக்ரெட்டபிள் அப்படின்ற வார்த்தையை போட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி யூனியனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பிரிசிபிட்டேட் ஜாஸ்தி பண்ணாதுங்க அப்படின்னு ஒரு அறிவுரை சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட் டைரெக்டாக பண்ணாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இல்லை. 6ஆம் தேதி அதுக்கு பின்னாடி பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. மந்திரி வந்தாங்க, எம்எல்ஏ, எம்பி எல்லாமே தலையிட்டு பேசினாங்க. எல்லாமே பேசியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் பேசியிருக்காங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கைவிட்டு வரட்டும், நாங்கள் பேசுவோம், கைவிட்டு வரட்டும் ஃபர்ஸ்ட். எங்கேயுமே ஒரே ஒரு சின்ன உத்தரவாதம் இல்லை. இன்னைக்கு கோஆர்டினேஷன் கமிட்டி எனக்கு இப்போ காம்ரேட் சிவா இருக்கார், அவர் ஒரு தலைவர், ராஜன் இருக்கார், அதோடைய ஜெனரல் செக்ரட்டரிங்க இருக்காங்கல்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறதுக்கு ஒரே ஒரு சின்ன எதுவுமே கொடுக்கல. அப்போ தான் இந்த ஃபைட் நிரந்தரமாக வரும்போது தொழிலாளர்கள், இந்த ஊர் ஜனம், நான் நல்லா டீட்டெயிலாக ஏற்கனவே பேசியிருக்கேங்க, எல்லாமே வந்து ஆதரவு கொடுக்கும்போது கூட மேனேஜ்மெண்ட் வரல. இந்த தொடர்ச்சியாக போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் திருப்பி கன்சிலேஷன் 28ஆம் தேதி வந்தது. அங்கே வரும்போது இதுவரையிலே கொடுக்காத அந்த மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு அதனுடைய சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஹெச்ஆர் வந்து எழுதிக்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு we are ready to facilitate negotiation and move forward என்று எழுதி கொடுத்துருக்காங்க. இருக்குது அது கொடுத்த பின்னாடி, this is the first time
மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் விக்டரி ஆஃப் ஆல் அவர் ஸ்ட்ரகிள்ஸ். நம்ம எல்லாம் இவங்க பண்ணது அவங்களுடைய போராட்டத்தில் ஒரு படியை முன்னே வச்சிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற எல்லாம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல, அதே மாதிரி அந்த போராட்டத்தை முடிச்சுட்டுன்னு சொல்ல, சாலிடாரிட்டி கமிட்டி முடிச்சு நன்றி கொடுத்து ஒரு காஃபி டீ கொடுத்து அனுப்பின்னு நம்ம சொல்ல, என்ன சொல்லியிருக்குதுன்னா we will defer the strike. ரொம்ப தயவுசெய்து எல்லாம் கவனி, we will defer the strike. அதே மாதிரி சாலிடாரிட்டி கமிட்டி எடுத்துக்கூடிய போராட்டமுடைய திட்டங்கள், ஊர்வலம் பண்றது, பந்து பண்றது, அதெல்லாம் கூட டெஃபர் ஆகும். அது டெஃபர் ஆகும்போது இதெல்லாம் கூட தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க வந்து நம்ம கவனத்தில் தயவுசெய்து எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இது ஏன் சொல்றேன்னா, மேனேஜ்மெண்ட்டுடைய கேரக்டர் எல்லாத்தையும் தெரியும். அவங்களுடைய கேரக்டர் எப்போ என்ன சேஞ்ச் ஆகும் தெரியாது. ஸோ இதில் 2-3 கோரிக்கையில் நான் பேசிட்டு முடிச்சிருக்கேன். ஒன்று வந்து நிரந்தரம் பண்ணக்கூடிய பிரச்சனை, அது வந்து அரசியல் பிரச்சனை, தொழிற்சங்களுடைய கோரிக்கை. ஆனால் அதுக்கு தீர்வு எங்கே கிடைக்கும்? ஒன்று கோர்ட்டில் கிடைக்கணும், இல்லைன்னா அரசாங்கம் தான் கொடுக்கணும். இன்னைக்கு அன்னைக்கு மாண்புமிகு குமாரசாமி வந்து பேசும்போது ரொம்ப ஓப்பனாக சொல்றாரு, பிரஸ்ல ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, பர்மனெண்ட் ஆகுறது என் கையில் இல்லை, என் கையில் இல்லை பர்மனன்சி, அதர் இஷ்யூஸ் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். தென் அப்போ அந்த ப்ரெஷர் வந்து எங்கே போய் மவுண்ட் பண்ணோம்? பார்லிமெண்ட்டில் பண்ணணும். பார்லிமெண்ட்டில் பண்ணுறதுக்கு எல்லா எம்பிஸும் இன்னைக்கு பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய எம்பி கூட லெட்டர் கொடுத்து கேட்டிருக்காரு, அவர் பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணணும். அதே மாதிரி சிஐடியுடைய ஜெனரல் செக்ரட்டரி, ஒரு மகத்தான தலைவர், அவர் இன்னைக்கு எழுதியிருக்காரு. இன்னைக்கு அவர் கூட ராஜ்நாத் சிங் பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஒரு டீம் ஆஃப் பேசுறது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு டிஎம்கே உடைய எம்பி, ராஜ்யசபா எம்பி சண்முகம், எல்பிஎஃப் உடைய ஜெனரல் செக்ரட்டரி, லேபர் ப்ரோக்ரஸிவ் ஃப்ரண்ட், அது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் மத்திய தொழிற்சங்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சங்கம், மதிப்புக்குரிய ஒரு பெரிய தொழிற்சங்க தலைவர் சண்முகம். இவர் நம்ம தாப்பன்சில் ரொம்ப க்ளோஸாக பழகி வேலை செய்கிறோம். அவர் கூட இன்னைக்கு அந்த பாயிண்ட்டை பார்க்கலாம். அதே மாதிரி சந்தோஷ்ன்றது கேரளாவில் இருக்கக்கூடிய எம்பி, சிபிஐடைய எம்பி, அவர் கூட இன்னைக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி அங்கே போக முடியாது. அதே மாதிரி நம்ம கர்நாடகாவில் கூட பேச வேண்டியது ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பெரிய ஃபைட் பண்ணணும். ஆனால் இதில் நம்ம முன்னாடி என்ன கேட்குறேன்னா, அந்த கோர்ட்டை சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறை பிரகாரம் இந்த தோழர்களுக்கு நீ கவனத்தில் இருக்கு. அதே மாதிரி சேட் ஆஃப் டிமாண்ட், சம்பளம் பேசும்போது என்ன மாதிரி சம்பளம்ன்றது கூட நம்ம பேசணும். இப்போ அவங்க ஒரு ஒர்க் ஷாப்பை நடத்த வேண்டியது, எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கோரிக்கையில் சேட் ஆஃப் டிமாண்ட் பண்ணணும், கிராஜுவலி கொடுக்குறது. அந்த கோரிக்கையில் நம்ம இதுவரையும் பின்னாடி போல, அந்த போராட்டத்தில் எங்கேயும் பின்னாடி போல அது இருக்கும், அதுதான் இருக்குன்றது. ஆனால் நிறைய பேருக்கு ஒன்று என்ன சாதாரணமாக இருக்கிறது என்னென்ன தொழிலாளிக்கு ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டு போகும்போது கையில் எதுவும் இல்லையே, எதுவும் கொடுக்கலையே, நமக்கு எதுவும் அவளே இருக்குது, சாதாரணமாக எல்லாம் இருக்கும். ஆனால் இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அவங்களோட போராட்டத்தில் ஃபர்ஸ்ட் வெற்றி அந்த தொழிற்சங்கத்தை இன்னைக்கு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, கூட்டு பேசியிருக்காங்க. நீங்கள் கூட அவங்க உள்ளே போன பல்வேறு பிரச்சனைகள் வேறு யாரும் உள்ள போட்டுக்கிறாங்க, பல வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு சிவா பெரிய ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் மீறி வந்திருக்கு. ஆகவே இந்த சாலிடாரிட்டி கமிட்டி இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அந்த தொழிற்சங்கத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இது யார் அதில் வந்து யாரும் நண்பர் பேசும்போது சொன்னார், அரசியல் வேணான்னு. கண்டிப்பாக அரசியல் வேண்டாம். ஆனால் அரசியலாக நீங்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நம்மளுக்குள்ள அரசியல் வேண்டாம். என் கட்சி, உன் கட்சி, நான் பெரியவன், நீ பெரியவன், தயவுசெய்து வேண்டாம். ஆனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அரசாங்கத்தில் தானே போகணும், நல்லா அரசியலாக தான் போகணும், அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து தான் போகணும். ஸோ அது ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ஆகவே நீங்களாம் வந்திருக்கீங்க, அருமையான சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த சாலிடாரிட்டி கமிட்டி மீண்டும் ஒரு சக்தியை கொடுத்துருங்க. அந்த தோழர்களுக்கு, அந்த தொழிற்சங்கத்துக்கும், அந்த நான் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு சக்தி கொடுக்க வகையில் நீங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய பெருமை, மிகப்பெரிய சந்தோஷம். நானும் கூட இதில் நான் சேர்ந்திருக்கக்கூடிய சிஐடி இயக்கத்தில் கண்டிப்பாக முழுசாக அதுக்கு அர்ப்பணிச்சு தோழர் மீனாட்சி சுந்தரெல்லாம் இருக்கார் நம்ம கைட் பண்ணுறது. அந்த மாதிரியெல்லாம் வச்சு எல்லாருடைய கருத்து, எல்லாருடைய அபிப்பிராயம், எல்லாருடைய ஆலோசனைகளை கேட்டு கண்டிப்பாக இந்த இயக்கத்தை முன்னெடுத்துட்டு போகலான்னு அப்படின்னு கேட்டு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நன்றி.